பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இதனால இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 121 அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் இதை வாசிக்கும் பொழுதே கர்த்தருடைய பலனை தேவர்களாகி நம்மால் உணர முடியும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்று இந்த கடைசி நாட்கள்ல தேவஜனங்களாகி நாம் அநேக காரியத்தின் நிமித்தம், தேவை நிமித்தம், நெருக்கத்தின் நிமித்தம், நம்முடைய சூழ்நிலை, சூழ்ந்திருக்கிற ஜனங்கள், இவர்களுடைய வார்த்தைகள், நம்முடைய தேவைகள், இல்லாமைகள், நாம் அனுபவிக்கிற எல்லா விதமான போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், இவைகளின் நிமித்தம் நாம் சோர்ந்து போகிறோம். அநேக தேவைகள் நம்மை நெருக்குகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தளர பண்ணுகிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இந்த கடைசி காலத்துல விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய இந்த நாட்கள்ல, இன்னும் கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டிய நாட்கள்ல, உலக தேவைக்காக, அநேக காரியங்களுக்காக நாம் சோர்ந்து போனோமே ஆனால் தேவர்களாகி நம்மால் ஜெபிக்க முடியாது. அப்படி ஜெபிக்கவே முடியலன்னா எப்படி நம்மால் விழித்திருந்து ஜெபிக்க முடியும்? அதனாலதான் ஆண்டவர் தேவர்களாகிய நாமும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் யார் என்பதை இன்று நம்மோடு கூட அவர் பேசி உணர்த்தி கொண்டிருக்கிறார். நாமும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் தேவர்களில் ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே தேவன். அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் ஒருவரே தம்முடைய வார்த்தையினால் சகலத்தையும் சிருஷ்டித்தார். சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்று நாம் கண்டு வியக்கிற இந்த வானம், நாம் பிரமிக்கிற இந்த பூமி, இதை தம்முடைய வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார், அவர் உருவாக்கினார். அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம்மை அடிமைகளாய் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று வேதம் சொல்கிறது. தேவர்களாகி நாம் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சொந்த பிள்ளைகளாய் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மை அவருக்கென அவருடைய பிள்ளைகளாக மீட்டிருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய சத்தியத்தை உணர்ந்து கொண்ட தேவர்களாகி நாம் இது எந்த ஒரு காரியத்துக்காகவும் சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. எதற்காக தெரியுமா? நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட, நானும் நீங்களும் உயர்த்தப்பட, கர்த்தருக்கென சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மிலே மகிமைப்படத்தக்கதாய் அவருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறது. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்கிறது, உதிக்கிற உன் வழியின் இடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று. அந்த அளவுக்கு கர்த்தர் தம்முடையவர்களை, தம்முடைய ஜனத்தை தமக்கென காத்திருந்து அவருக்கென உண்மை முத்தமாய் வாழ்கிற, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற அவருடைய ஜனத்தை அவர் உயர்த்துவார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் மேன்மைப்படுத்துவார். சகல ஜாதிகளை பார்த்திலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். சொன்னதை சொன்னபடியே ஏற்ற காலத்திலே நிறைவேற்ற வல்லமை உள்ள சர்வவல்லமுள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவர்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த சத்தியத்தை உணராமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சோர்ந்து போய் தளர்ந்து போகக்கூடாது. எந்த தேவையா இருந்தாலும் அந்த தேவையை சந்திக்க நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய தேவனால் அது கூடும். நாம் இன்று பெரிதாய் பார்க்கிற எல்லா காரியங்களும், பிரச்சனைகளும், போராட்டங்களும், தேவைகளும் கர்த்தருக்கு ஒரு அற்ப காரியம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று எப்படி தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னாரோ அதே போல கர்த்தர் செய்து முடித்தார். மனுஷனால் எல்லாம் முடியுமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஆனா கர்த்தரால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். இதை உணர்ந்து கொண்ட தேவஜனங்களால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி தேவர்களாகி நாம் என்ன செய்யணும் தெரியுமா? எப்பொழுதுமே
நம்மை தெரிந்து கொண்ட, நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றின கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் களிக்கூர்ந்து மகிழணும். நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து, நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி, நமக்கு அவர் தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி, நம்மை குறித்த தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி, நம்மை உயர்த்தி சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் அவர் மகிமைப்படுவார். இந்த எல்லா மேன்மையான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆனா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வர வேண்டுமானால் நாம் நம்முடைய ஒத்தாசைக்காக கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடத்தில் மட்டுமே நாம் உதவி கேட்க வேண்டும். கர்த்தரிடத்துல கையேந்தி நிற்கிற தேவ பிள்ளைகள் ஒருபோதும் உலகத்தின் இடத்தில், உலக மனிதர்களிடத்தில் கையேந்தி நிற்க கர்த்தர் விடவே மாட்டார். ஆபிரகாமின் கரங்கள் சோதோமின் ராஜாவின் இடத்தில் ஏந்தி நிற்கவில்லை. ஆபிரகாமின் கரங்கள் கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்டது. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் தேவனால் சர்வ வல்லமுள்ள தேவன் அறியப்பட்டார். இதே போல தேவர்களாகி நம்மை உயர்த்தவும், மேன்மைப்படுத்தவும், ஆசீர்வதிக்கவும், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் மகிமைப்படவும், தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி நிறுத்த, தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நமக்கு ஆசீர்வாதமாய் இருந்து நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற நம்முடைய தேவன் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். தேவர்களாகி நாம் கர்த்தரிடத்தில் மட்டுமே கரத்தை உயர்த்தி ஒத்தாசை கேட்கிற, உதவி கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எப்பொழுதுமே நாம் வெளிப்படுத்த மறக்கவே கூடாது. இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமா கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதித்து நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படுவது அதே நிச்சயம். தேவர்களாக நாம் இதே வளர்ந்துள்ளா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.